இதை தயவு செஞ்சு ரசிக மோகத்தில் இருக்கிறவங்களும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு ரசிகையாக இருக்கிறவங்களும் ரசிகர்களாக இருக்கிறவங்க இதை பார்க்காதீங்க. பாஜகவிற்கு திராவிடம் என்கின்ற சொல் பிடிக்காது. ஆனால் தமிழ்நாட்டில் இன்னைக்கு திராவிடத்தை தன்னுடைய கட்சி பேரில் சேர்க்காத ஒரு கட்சி ஆட்சி அமைச்சிருக்கு. சரத்பவார் அஜித் பவார்ன்ற ஒரு பாரம்பரிய கட்சியை உடைச்சாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இன்னைக்கு தாவேக்காவை எதுவும் நோண்டாம இருக்காங்க. பாஜகவுடைய மௌனத்திற்கு என்ன காரணம்? அவர் ஒரு சந்தர்ப்பவாதி. 10 கட்சிகள் மாதிரி 11வது கட்சியில இன்னைக்கு கூட்டணி வச்சிருக்காரு. அதனால மாத்தி மாத்தி பேசினால்தான் அவங்க மதிமுக. திமுக தனித்து விடப்பட்டுச்சா? திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிகப்பெரிய ஆலமரம். அதில் பல பறவைகள் அமரலாம், பல பறவைகள் செல்லலாம். ஆனால் ஆலமரம் என்பது சாய்ந்து விடாது. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அரசியல் விட்டு ஒதுங்கி போயிடணும் அப்படின்னு. 6லும் சாவுதான் 100லும் சாவுதான், ஆனது ஆகட்டுமே இந்த ஆட்சிதான் போகட்டுமே. மகுடமின்றி வாழ முடியாத மனிதர்களா நாம் சிசுவாக பிறக்கும் போதே சிம்மாசனத்துடனா பிறந்தோம். அதிமுக நிர்வாகிகள் பல பேர் ராஜினாமா பண்ணிட்டு போறாங்க. இது கேட்டா அவங்களா தானா ராஜினாமா பண்ணிட்டு வராங்க அப்படின்ற ஒரு நரேட்டிவை செட் பண்றாங்க. இதுல ஆக்சுவலா என்னதான் நடக்குது அப்படின்ற ஒரு விவகாரம் இருக்குல்ல, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் வீடியோ கடைசியில் சொல்றேன்னு சொன்னதை இப்ப சொல்லிடுறேன். நீங்க கொஞ்சம் ஒரு நல்லா யோசிச்சு பாருங்க. இதை தயவு செஞ்சு ரசிக மோகத்துல இருக்கிறவங்களும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு ரசிகையாக இருக்கிறவங்களும் ரசிகர்களாக இருக்கிறவங்க இதை பார்க்காதீங்க. அரசியலை உற்று நோக்குபவர்களும் அரசியலை ஆழமாக புரிந்து கொள்பவர்களும் மட்டுமே இந்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. 2 சீட்டு 1 சீட்டு ஜெயிச்ச இடத்துலலாம் பாஜக ஆட்சி அமைச்சிருக்கு, புரியுதுங்களா? ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பாஜக அமைதியாக இருக்கிறது. பெரும்பான்மையை வைத்துக்கொண்டு அம்மையார் சசிகலா அவர்கள் காத்து கொண்டு இருந்தாங்க. ஆனால் அப்போது பாஜக செய்த வேலையை இப்போ செய்யாம அமைதியா இருக்கு. பாஜகவிடம் இடி ஐடி எல்லாமே இருக்கு. ஆளுங்கட்சி எதுவும் பண்ணாம பாஜக அமைதியா இருக்காங்க. அதையும் தாண்டி ஒரு குறிப்பா விஷயம் என்ன பண்ணா, ஸ்டில் நவ் இப்ப வரைக்கும் பாஜகவுடன் தான் அதிமுக கூட்டணியில இருக்கு. புரியுதுங்களா? அப்படி கூட்டணியில இருக்கிறவங்க தன்னுடைய கட்சிக்கு வராம பாஜக பாத்துக்கல, அல்லது கூட்டணியில இருக்கிறவங்கள வேற கட்சிக்கு போகாம இருக்கிறதுக்கும் பாஜக தடுக்காம அமைதியா இருக்கு. இத்தனைக்கும் தன்னை கொள்கை எதிரியா சொன்ன ஒரு கட்சி கூட போய் தன்னுடைய கூட்டணி கட்சிக்காரங்க போய் சேர்றதை பார்த்துட்டு பாஜக அமைதியா இருக்கு. தமிழ்நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் நடக்குது. அதை பத்தி நயினார் நாகேந்திரனோ தமிழிசை சவுந்தரராஜனோ அண்ணாமலையோ யாரும் வாயை திறக்காமல் பாஜகவினுடைய முக்கிய புள்ளிகள் எல்லாம் அமைதியா இருக்காங்க. அதை தாண்டி சொல்லணும்னா பாஜகவிற்கு திராவிடம் என்கின்ற சொல் பிடிக்காது. ஆனால் தமிழ்நாட்டில் இன்னைக்கு திராவிடத்தை தன்னுடைய கட்சி பேரில் சேர்க்காத ஒரு கட்சி ஆட்சி அமைச்சிருக்கு, புரியுதுங்களா? எவ்வளோ பெரிய அரசியல் ஜாம்பவானுடைய கட்சியெல்லாம் பாஜக உடைச்சிருக்கு. மகாராஷ்டிராவில் சரத்பவார் அஜித் பவார் கேஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஆனால் நேற்றைக்கு வந்தவரை இன்றைக்கு பாஜக ஆளை விட்டு வேடிக்கை பார்க்கிறது, புரியுதுங்களா? இன்னொன்று ஒரு விஷயம் சொல்ல போனோம்னா, நம்ம திராவிட நாடுன்னு சொல்லிட்டு கர்நாடகா ஆந்திரா கேரளாலாம் பாஜக வந்துடுச்சு, தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் வரமாட்டுதுன்னு நம்ம சொல்லணும்னா, அதுக்கு நாங்கள் சொல்லியிருந்த ஒரு ஆன்சர் என்னன்னா, ஏன்னா தமிழ்நாட்டில் திராவிட கொள்கை நிலையா இருக்கு, அதனால தான் இங்கே பாஜகவால் வர முடியலன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் இன்னைக்கு அந்த திராவிட கொள்கைன்றது தேய்ந்து வருகிறது. இவர்களால் ரசிக மோகத்தால் திராவிட கொள்கை தேய்ந்து வருகிறது. அதனை பார்த்து கொண்டு இவர்களும் அமைதியாக இருக்கிறார்கள், பாஜகவும் அமைதியாக இருக்கிறது. இன்னொன்று என்ன சொல்லணும்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய சம்பவம் திருப்பரங்குன்றம். இல்லைங்க முடியவே முடியாது சொல்லிட்டு ஸ்டாலின் ஒத்த காலில் நின்னார். அங்க தர்கா இருக்கு, இந்து கோவிலும் முருகன் கோவிலும் இருக்கு. 2 பேருக்கும் மத சண்டை வரும். முதல்ல ஆரம்பிக்கிறது இப்படிதான் ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு அது மிகப்பெரிய மத கலவரமா மாறும். எப்படி ராமர் கோயிலில் முதல்ல பாபர் மசூதியில் ராமர் கோயில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கத்திட்டே வெளியே சொன்னாரு. அதனுடைய ஒரு விளைவு தான் இன்னைக்கு அந்த இடத்துல ராம ஜென்ம பூமி எழும்பி அங்கே அவ்வளோ பெரிய இந்தியா முழுவதும் அவ்வளோ பெரிய கலவரம் ஆச்சு. கோத்ரா ரயில் சம்பவம் அப்படிதான் ஆச்சு. அது போல இங்கேயும் ஆயிடக்கூடாது சொல்லிட்டு ஸ்டாலின் ஒத்த காலில் நின்று அதை பண்ண மாட்டேன்னு சொன்னாரு. ஆனா அந்த இடத்துல ஆர்எஸ்எஸ் காரர் ஜெயிச்சிருக்காரு. ஏன் மதுரை அந்த தொகுதி இருக்கிற இடத்துல வேற யாருமே தாவைக்காவை சார்ந்தவங்க இல்லையா? அவர் மட்டும்தான் இருக்காரா? அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் பின்புலத்தை கொண்டவரை கொண்டு அங்க ஜெயிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் பார்க்கும்போது தமிழ்நாட்டை மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி நடக்கிறது.
புரியுதுங்களா? இது வந்து மிகப்பெரிய செய்தியாளர்களுக்கு கூட தெரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரியல. இது நேத்து நைட்டு தான் வந்து நான் யோசிக்கும்போது எனக்கு தெரிய வந்தது. பாஜகவுடைய மௌனத்திற்கு என்ன காரணம்? அவங்க தான் சொல்லிட்டாங்கல்ல 6 மாசத்துல டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். பாஜகவினுடைய அமைதிக்கு என்ன காரணம்? ம். சசிகலா பெரும்பான்மைய கையில வச்சுட்டு நின்னுட்டாங்க. ஆளுநர் வித்யாசாகர் ராவ் எப்போ கூப்பிடுவார் சொல்லிட்டு. வரல. ஒரு இடம் 2 இடத்துலலாம் வந்து நின்ன கட்சி எம்எல்ஏ வச்சிருந்து ஆட்சியை பிடிச்ச கட்சி இன்னைக்கு அமைதியா இருக்கு. ம். சரத்பவார், அஜித் பவார்ன்ற ஒரு பாரம்பரிய கட்சியை உடைச்சாங்க. ஆனால் தமிழ்நாட்டுல இன்னைக்கு தாவேக்காவை எதுவும் நோண்டாம இருக்காங்க. இடிஐடின்னு சொல்லிட்டு இந்தியா ஃபுல்லா இருக்கிற எல்லா அரசியல் கட்சி தலைவர்கள் நோண்டுற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இவங்களை நோண்டாம இருக்காங்கன்னா, அப்போ இவர்களுடைய மௌனத்திற்கு பின்பு மிகப்பெரிய சூழ்ச்சி அடங்கியிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி தான் இன்றைக்கு இருக்கின்ற அரசும் செயல்படுகிறது. ம். இதெல்லாம் இப்படி இருக்கும்பொழுது ஊத்தாங்கரை எம்எல்ஏ இளையராஜா வந்து இந்த பக்கம் வரதுக்கு கிட்டத்தட்ட 35 கோடி ரூபா பேரம் பேசப்பட்டது. இதனால செந்தில் பாலாஜி கூட சம்மன் அனுப்பி தலைமறைவா இருக்கிறாரு அப்படின்னு ஒரு செய்தி வருது. இதை நம்ம எப்படி எடுத்து உண்மையிலேயே இந்த ஆட்சியை கவிழ்த்து 2016ல ம். வெறும் 89 எம்எல்ஏக்களை வைத்திருந்தோம். அன்னைக்கு நினைச்சிருந்தனா ஆட்சியை கவிச்சிருக்கலாம். அப்போ இவங்க ஒரு முட்டு கொடுப்பாங்க. அப்போ அம்மா இருந்தாங்க, எங்க அம்மா விட்டுருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு முட்டு கொடுத்துருப்பாங்க. அம்மா இறந்த பிறகு முதலமைச்சருக்கான ஒரு முன் அனுபவம் இல்லாத ஒருத்தர் எடப்பாடி பழனிசாமின்றவர் ஒருத்தர் வந்து ஆட்சியில் உக்காடுறாரு. அதற்கு முன்னாடி கூவத்தூர்ல நடந்த கூத்தெல்லாம் எல்லாமே திமுக பார்த்துன்னு தான் இருந்தாங்க. அன்னைக்கு அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு இழுக்கணும்னா தாராளமாக இழுத்து 2018 திமுக ஆட்சியில் உக்காந்துருக்கலாம். பண்ணல. 89 வச்சுட்டு இருக்கும் போதே பண்ணாதவங்க வெறும் 59 வச்சுட்டு இருக்கும்போது எப்படி பண்ணுவாங்க? அதையும் கேட்டுட்டு இவங்க இது பண்றாங்க. தேவையில்லாத விமர்சனத்துக்கு நாங்க எதுக்கு பதில் தரணும்னு நான் கேக்குறேன். இப்ப நான் எப்படி ஆதாரபூர்வமா வந்து பதில் தரேன், அந்த மாதிரி அவங்க யாருன்னா பதில் தராங்களா? தர மாட்டாங்க. ஆனா நாங்க வந்து எல்லாமே ஆதாரபூர்வமா வச்சிருக்கோம். நீ தேவையில்லாத விமர்சனத்தை எங்க மேல வச்சுன்னா நாங்க எதுக்கு பதில் சொல்லணும்? ஆதாரபூர்வமா கொடுத்துருக்காரு. நம்ம இந்த அன்னை விஜய் சரவணன் வந்து எங்கிட்ட வந்து 50 கோடிலேருந்து 100 கோடி ரூபா பேரம் பேசுறான்னு சொல்லிட்டு ஆடியோலாம் கொடுத்தாங்களே. ஏங்க அப்படின்னு பார்த்தா ஸ்ரீவைகுண்டம் ஆடியோ என்னாச்சு? புரியுதுங்களா? தாவேகா நிர்வாகிகளோட எவ்வளோ ஆடியோ ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் அவங்க ரியாக்ட் பண்ணலையே. புரியுதுங்களா? திமுக நினைச்சா எப்பயோ வந்து திருமாவளவன் கூட்டணி கட்சிகள்லாம் நீங்களாம் ஆதரவு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு காங்கிரஸ்ல இருக்கிறவங்களே ஆதரவு கொடுக்கக்கூடாதபடி சட்டமுறையில் வந்து நடவடிக்கை எடுத்து தடுத்துருக்கணும்னா எப்பயோ தடுத்துருக்கோம். ஆனால் தடுக்கல. ஏன்னா வேண்டாம் சொல்லிட்டு ஒரு பெருந்தன்மையை நாங்கள் விலகிட்டோம். அப்படி இருக்கும் போது இன்னைக்கு வரைக்கும் அவங்க பாடுற புராணம் என்ன தெரியுமா? எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் ஒரே வார்த்தை திமுக அதிமுக கூட்டணி வைக்க பார்த்தாங்க. திமுக அதிமுக கூட்டணி, அதை தவிர வேற எதுவுமே அவங்க கிட்ட இல்லை. ஓகே, இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, நீங்க சொன்னீங்கல்ல கூட்டணி கட்சி தலைவர்கள் இப்போ திமுகவை வந்து விட்டு விலகி போறாங்களே. இப்போ வைகோ அவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து என்ன சொல்றாருன்னா, ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கட்டிங் கமிஷன் வாங்கினாங்க அப்படின்னு சொல்றாரு. திமுக மேல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறாரு. கூட்டணிக்குள்ள இருந்த ஒருத்தர் இப்போ பொதுவெளியிலிருந்து வைக்கும்போது அப்போ திமுக இந்த தப்பு செஞ்சதுன்னு தானே அர்த்தம் நம்ம எடுத்துக்க முடியும். அதாவது வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி அண்ணன் வேல்முருகன் அவர்கள் வந்து பிரிஞ்சு போனாரு. அப்போ வந்து எங்களுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பு கேட்டாரு. போறேன் வேணா, இது ரொம்ப நல்ல கூட்டணி, ரொம்ப நல்லா இருக்கு, நான் போறேன், நான் சொல்லுவான் சொல்லிட்டு சொன்னாரு. அதே பதில தான் நானும் இங்க சொல்றேன். போறவங்க வந்து ஐயோ இது ரொம்ப அருமையான கூட்டணிங்க, அதை விட்டு நாங்க வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நல்ல கூட்டணிங்க நான் சொல்லுவாங்க? சொல்ல மாட்டாங்க. கூட்டணியில இருக்கும் போது சொல்லியிருக்க வேண்டியது தானே. இப்ப வேல்முருகன் எப்படி வந்து இவங்க வந்து இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்படி இருக்கும் போது இவங்க வந்து கூட்டணியில இருக்கும் போது வந்து சொல்ல வேண்டியது தானே. ஏன் கூட்டணியில இல்லாத போது வந்து இப்போ சொல்லிட்டு இருக்காங்க? அது கூட்டணி தர்மம், அதனால நான் சொல்லல அப்படின்றாரு. அப்ப கூட்டணி தர்மத்துக்காக வந்து தாவேகா செய்யற தப்புகளே வந்து நீங்க மறைப்பீங்களா? நான் கேட்கிறேன். தாவேகா மிகப்பெரிய அட்டுழை செஞ்சா அதுக்கு வந்து மறைப்பீங்களா? இது வரைக்கும் மறைச்சுன்னு தான் இருக்காங்க. ஆமா, கவசமாக இருப்பாராம். ஆமா, இவரு கட்சிய சாட்டை துரைமுருகன் சொல்ற மாதிரி ஒரு டெம்போல ஏத்துனா போதும் இவங்க கட்சி முடிஞ்சு போயிடும். உதயசூரியன் சின்னத்துல நின்று பேசுனவங்களுக்கே எப்படின்னா, உதயசூரியனே சின்னமாக கொண்ட எங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்படி இருக்குமா அவர் பேசல. அதாவது வந்து மக்கள் நல கூட்டணியில அவங்க கிழிச்சது என்னன்றதை சொல்லுங்க. அப்புறமேட்டு திமுக கூட்டணியில வந்த பிறகு அவங்க அதை பத்தி பேசலாம். இப்போ திமுக வந்து குதிரை பேரம் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஆளுநர்கிட்ட கடிதம் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டிங்க இருக்குல்ல. ஸோ இதுக்கு பதிலடி கொடுக்கறதுமா வைகோ அவர்கள் என்ன சொல்றாருன்னா, குதிரை பேரத்தில் ஃபர்ஸ்ட் ஈடுபட்டதே திமுக தான், எங்க நிர்வாகிகளை
உதயசூரியன் சின்னத்துல நிக்க வச்சு ஜெயிச்சதே வந்து ஒரு குதிரை பேரம் தான் அப்படின்ற சொல்றாருல. அத வந்து அவர் வந்து எலெக்ஷன் அப்போ சொல்லியிருக்கலாம்ல. ம். இல்லங்க, ஏன் உங்க பையனை ஜெயிக்க வச்ச பிறகு பையனை ஜெயிக்க வச்ச இந்த சட்டமன்ற தேர்தல் விடுங்க, ம். நாடாளுமன்ற தேர்தல்ல அவங்க பையனை ஜெயிக்க வைக்கும்போது அவர் சொல்லியிருக்கலாம்ல. ம். இதே சட்டமன்ற தேர்தல்ல இல்லங்க நான் நின்னா வந்து என் சின்ன பொம்பரத்துல தான் நிப்போம். பொம்பரன்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு இருக்கு, சின்னம் இருக்கு. பம்பர் சின்னம். பல பேருக்கு அது மறந்துடுச்சு. ஆமா. பொம்பரான்றதுலயே வந்து நாங்க நிப்போம்னு சொல்லியிருக்க வேண்டியது தானே. ஏன் அதை சொல்லாம உதயசூரியன் சின்னத்துல நிக்கட்டும்னு சொல்லிட்டு ஒத்துக்கினாரு? ஒத்துக்கிட்டு தானே டாக்குமெண்ட்ல சைன் போட்டிருப்பீங்க. அப்போ அவங்களுடைய கணக்கு என்னன்னா ஜெயிச்சிருவாங்க, இவங்க மேல ஏறி நம்ம சவாரி செஞ்சுக்கலாம் தான் அவங்களுடைய கணக்கு. ஆனா ஆஃப்டர் எலெக்ஷன் கணக்கு மாறும்ன்றது யாருக்கும் எதிர்பார்க்கல, மாறிடுச்சு. அவரோட சந்தர்ப்பவாதி 10 கட்சிகள் மாறி 11வது கட்சியில இன்னைக்கு கூட்டணி வச்சிருக்காரு. அதனாலதான் மாத்தி மாத்தி பேசினால்தான் அவங்க மதிமுக அப்படி வந்து அவங்க வந்து இன்னைக்கு கூட்டணி வச்சிருக்காங்க. அதை பத்தி நமக்கு வந்து இது கிடையாது. இந்த பக்கம் விடுதலை சிறுத்தைகளை நம்ம எடுத்துக்கணும். விடுதலை சிறுத்தைகள் ஒரு குழப்பமான சூழ்நிலையாவே இருக்கிறாங்கல்ல. இப்போ வந்து திடீர்னு திமுக வந்து விமர்சிக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, திமுக வந்து நாங்க நட்போட தான் இருக்கிறோம். மு.க. ஸ்டாலினோட நட்போட தான் இருக்கிறோம். அப்படின்னு மாத்தி மாத்தி பேசுறாங்கல்ல விடுதலை சிறுத்தைகள். அதுதான் அவர்களுடைய நிலைப்பாடு. நிலையான நிலைப்பாடு இல்லாமல் கூட்டணியில சேர்ந்திருக்காங்க. அதனுடைய பின் விளைவு என்னன்றது பார்ப்பாங்க. அதையும் தாண்டி நான் சொல்லட்டுமா, அண்ணன் திருமாவளவன் அவர்கள் நேற்றைய தினம் மதுரவாயிலுடைய சட்டமன்ற அலுவலகம் திறக்கும் போது துப்புரவு பணியாளர்களை வைத்து எச்ஏல எடுத்திருக்காங்க. வெளிப்படையா சொல்ற எச்ஏல எடுத்திருக்காங்க. அதை பத்தி இன்ன வரைக்கும் அண்ணன் திருமாவளவன் வந்து வாயை திறக்கல. திமுகவினுடைய ஆட்சியில வெறும் சென்னையில zone 5 zone 6 இந்த 2 ஜோனை தனியாருக்கு கொடுத்ததுக்கு கூவமாட்டில் இறங்கி போராடினாங்க. ரிப்பன் பில்டிங்கைக்கு வெளியே உட்காந்து போராடினாங்க. அவ்வளோக்கு அந்த போராட்டம், அவ்வளோக்கு அந்த ஒரு ரீல்ஸ், அவ்வளோக்கு அந்த ஒரு அதிருப்தி அண்ணன் ரஞ்சித் அவர்களுக்கு, நீலம்க்கு, அண்ணன் திருமாவளவனுக்கு எல்லாருக்குமே. இன்னைக்கு தமிழ்நாட்டில் 12 மாநகராட்சிகளை தாரை வார்க்க போறாங்க. ஒரு மாநகராட்சி இல்ல, 2 மாநகராட்சி இல்ல, 12 மாநகராட்சிகளை தனியாருக்கு தாரை வார்க்க போறாங்க. அதை பத்தி அண்ணன் திருமாவளவன் வாயை திறக்கல. அப்படி இருக்கும்போது அவர்களுடைய நிலைப்பாடு என்ன, குழப்பமான நிலைப்பாடுன்றதை அவரே சொல்லிட்டாரு. வேற ஒரு தனியார் சேனலுக்கு கொடுத்த போது எங்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்தாங்க, அதனால நாங்கள் வந்து சப்போர்ட் பண்றோம், இன்னி கூட நாங்கள் சப்போர்ட்டை வாபஸ் வாங்கலாமேன்ற அளவு கூட அவர் சொல்றாரு. அமைச்சரவையிலேருந்து வெளியே வரலாம்ன்ற அளவு கூட அவர் சொல்றாரு. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய நிலைப்பாடை வந்து அவங்களே சொல்லிட்டாங்க, குழப்பமான நிலைப்பாடு தான் சொல்லிட்டு. ஓகே. இப்போ திமுக கூட்டணியில் இருந்தவங்க எல்லாருமே தான் இன்னைக்கு வந்து தாவேகா ஆதரவாளர் இருக்காங்க. திமுக தனித்து விடப்பட்டுச்சா? அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் யாரு வந்தாலும் சரி போனாலும் சரி, புரியுதுங்களா? திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிகப்பெரிய ஆலமரம். அதில் பல பறவைகள் வந்து அமரலாம், பல பறவைகள் செல்லலாம். ஆனால் ஆலமரம் என்பது சாய்ந்து விடாது. 2 எம்எல்ஏக்கள் 1991 வெறும் 2 எம்எல்ஏ, இன்னைக்காச்சும் 59 எம்எல்ஏ, வெறும் 2 எம்எல்ஏ, ஒரு எம்எல்ஏ ராஜினாமா, மீதி ஒரே ஒரு எம்எல்ஏ அண்ணன் பருதி இளம்பொழுதி மட்டும்தான் சட்டசபை உள்ளார நிற்கிறாரு. அந்த ஒரு எம்எல்ஏ வச்சு 5 வருஷம் அரசியல் பண்ணி அதுக்கு அடுத்த முறை ஆட்சியை பிடிச்ச கட்சி இந்த கட்சி. இவராச்சும் வெளியேந்து வந்த ஒரு விஜய். ஆனால் எம்ஜிஆர் என்பவர் எங்கள் கூடவே இருந்து எங்களுடைய யுக்திகளை எல்லாம் கற்றுக்கொண்டு தனியா போய் 14 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர் வந்து சட்டசபையில உட்கார விடலை. புரியுதுங்களா? அது ஒரு தனி கதை. அவங்க பண்ண அப்போ நடந்த கூட்டணி விவகாரம், அப்போ நடந்த சூழ்ச்சிகள் எல்லாம் அது ஒரு தனி டாபிக். ஆனால் அந்த 14 ஆண்டு காலம் வெளிப்படையாக சொல்ல போனோம் என்றால் திமுகவால் முதலமைச்சர் சீட்டில் உட்கார முடியல. ஆனால் அதற்கு பின்பும் திமுக இருந்தது. இன்னைக்கு 10 வருஷம் அதிமுக ஆட்சியில் இல்லைன்னொன்னே அதிமுகன்ற ஒரு கூடாரமே கலைஞ்சு போய் வேற கட்சிக்கு வர்றாங்க. ஆனால் நாங்கள் 10 வருஷமும் ஆட்சியில் இல்லாமல் வந்திருக்கோம். திமுக கலையில ஒரே ஒரு எம்எல்ஏ சீட்டை வச்சிருந்தோம். திமுக கலையில 14 ஆண்டு காலம் வனவாசத்துல இருந்தோம். திமுக கலையில 2011 வந்து 3வது கட்சி 3வது இடத்திற்கு திமுக தள்ளப்பட்டது. திமுக எதுவும் செய்யப்படல. அந்த மாதிரி அவர்கள் தான் வந்து எங்களுடைய தயவால இத்தனை ஆண்டு காலம் இருந்தார்களே தவிர இன்றைக்கு எங்களுடைய தயவு வேணான்ற பிறகு போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது திமுக என்கின்ற ஆலமரத்தில் பல பறவைகள் வந்து உட்காரலாம். அதுதான் வந்து சேர்ந்தாங்க மக்கள் நல கூட்டணின்ற ஒரு கூட்டணி. பல பறவைகள் போகலாம். அதே மாதிரிதான் மக்கள் நல கூட்டணி அங்க ஓடிட்டுச்சு. அவ்வளவுதான்.
மித்தபடி திமுகவெல்லாம் யாரெல்லாம் தவிர்த்துலாம் விட முடியாது, அது வாய்ப்பே இல்லை. ஒரு கட்சி இந்தியாவிலேயே கிட்டத்தட்ட 3 தலைமுறைகளாக ஒரே சித்தாந்தத்தை கடத்துகிறது என்றால் அது இந்தியாவிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேற யாருமே கிடையாது. பல கட்சி எடுத்துக்கோங்க, திமுக ஆரம்பிச்ச காலத்துல ஆரம்பிச்ச கட்சி இன்னைக்கு பல கட்சி காணாம போயிடுச்சு, எங்கன்னு தெரியல. மம்தா பானர்ஜி அவங்க தனியா கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு அந்த சித்தாந்தத்தை கடத்த முடியாம தோத்து போய் கிடக்குறாங்க. ஆனால் திமுக அப்படி இல்லை. இன்னைக்கு நாங்கள் அடுத்த காலமாக ஜென்சின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்திருக்கோம், புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது திமுகவெல்லாம் யாரும் தடுத்து விட முடியாது. அப்படி தனித்து விடப்பட்டார்கள் என்று நினைத்திருந்தாலும் அவர் கிணற்று தவளைகள் போல தன் கண்ணை மூடிக்கொண்டு உலகம் இருண்டு விட்டது என்று சொல்பவர்கள் போல என்பதை தான் நான் சொல்றேன். இப்போ இந்த எம்எல்ஏக்கெல்லாம் தாம் பக்கம் வாழ்ந்த பேரம் பேசுறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் வைக்கும்போது அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் சொல்றாரு, திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அரசியல் விட்டு ஒதுங்கி போயிடணும் அப்படின்றாரு. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? எங்களுடைய தலைவர், எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஒரு வசனம் சொல்லியிருப்பாரு, 6லும் சாவுதான் 100லும் சாவுதான், ஆனது ஆகட்டுமே இந்த ஆட்சிதான் போகட்டுமே, மகுடமின்றி வாழ முடியாத மனிதர்களானாம், சிசுவாக பிறக்கும் போதே சிம்மாசனத்துடனா பிறந்தோம், சீதை வில்லுடன் பிறந்தது போல. சரிங்களா? அதையும் தாண்டி மிகப்பெரிய ஒரு கருத்தை சொல்லியிருப்பாரு, என்னுடைய குடும்பத்தை ஏசி என்னை பேசி பேசி இழிவுபடுத்துகிறார்கள். ஒரு மரத்திற்கு கீழ் கொட்டப்படுகின்ற எரு என்பது இழிவான பொருள் தான், ஆனால் அந்த எரு என்பது அந்த மரத்திற்கு உரமாகிறதுன்னு. அந்த மாதிரி திமுகவையும் திமுக தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினையும் திமுகவினுடைய முன்னாள் தலைவர் எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களையும் வசைப்பாடாத வார்த்தைகளே கிடையாது, புரியுதுங்களா? அந்த ஒரு கேட்டகரியில தான் இவர் வந்திருக்காரு. அண்ணா தோத்து போயிருக்காரு. தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது சகஜம், அதை வைத்து ஒருத்தரை கணித்து விட முடியாது, புரியுதுங்களா? அண்ணா தோத்து போயிருக்காரு. எம்ஜிஆர் இரட்டை இலைக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொன்ன நிகழ்வுலாம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. 2ஆம் உலக போர்ல அந்த நாட்டை அந்த 2ஆம் உலக போர்ல வெற்றி பெற்றதுல ஒரு நாடு, அந்த நாடை வெற்றி பெற்ற வச்ச தலைவரே அடுத்த தேர்தலில் அந்த மக்கள் தோற்கடிச்சிருக்காங்க. உலக வரலாறும் இருக்கு, தமிழ்நாடு வரலாறும் இருக்கு. நீங்க சொல்றீங்க பாருங்க, எங்களுக்கு தாய் கட்சி அதிமுகன்னு, அந்த அதிமுகவினுடைய வரலாறும் இருக்கு. அப்படி இருக்கும் போது இதெல்லாம் படிச்சுட்டு நீங்க பேசுங்க, நாவை அடக்கி பேசுறது உங்களுக்கு நல்லதுன்றதான் நான் சொல்லிக்கிறேன். ஓகே, இப்போ நீங்க சொன்னீங்க திமுக அடுத்து ஜென்சி தலைமுறை எழும்பிட்டாங்க அப்படின்னு. இந்த ஜென்சி தலைமுறையை அடக்குமுறையில தாவேக்கா இறங்கிட்டாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. வேற அதாவது அவங்க என்ன நினைச்சாங்கன்னா திமுக சப்போர்ட் பண்றது எல்லாருமே 35-40 வயசுக்கு மேல இருக்கிறவங்க தான். அப்படி இருக்கும்போது அது கீழே இருக்கிறவங்க மொத்த பேரும் நமக்கு சப்போர்ட்டா தான் இருக்கிறாங்கன்றதை அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் நாங்கள் ஜென்சின்னு ஒரு கூட்டத்தை போட்டு அவங்கள ஒரு மாதிரி திகைக்க வச்சிட்டோம், புரியுதுங்களா? அதுல என்ன பண்றாங்கன்னா இவங்க ட்ரோல் பண்றாங்க. உங்களுக்கு ட்ரோலிங்கை தவிர வேற என்ன தெரியும்? ஆக்கப்பூர்வமா அதை நான் பேச தெரியுமா? ஒரு ஜிஓ எப்படி பாஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு அமைச்சர்கள் எம்எல்ஏக்களை விட்டுருங்க, அங்கே நிர்வாகிகளோ அல்லது அந்த கட்சியில் இருக்கிற பேச்சாளர்களோ ஒரு சாதாரண ஆளுகோ தெரியுமா? ஒன்றிய அரசினுடைய விதிகள்லாம் என்னன்னு தெரியுமா? மாநிலத்தினுடைய விதிகள்லாம் என்ன தெரியுமா? மாநிலத்திற்கும் மத்தியிலும் இருக்கின்ற அந்த 2 உறவையும் பிரிக்கிற விஷயம் எது, 2 உறவையும் சேர்க்கிற விஷயம் எது, அதெல்லாம் பற்றி தெரியுமா? தெரியாது. ஒன்லி ட்ரோலிங், ரீல்ஸ் அதை மட்டும்தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் பண்ணிக்கினே இருங்க, அதை பற்றி எங்களுக்கு கவலையே கிடையாது. உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களோட நினைச்சதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.